வணக்கம். இன்று ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது முதலில். இந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் என்பது முதுகுத்தண்டு இடைநிலையில் டிஸ்கின் மேல் பகுதி அல்லது நர்வ் ரூட்டின் உள்பகுதியில் ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டால் அவற்றை ரிலீஸ் பண்ணுவது தான் இந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பியினுடைய மெயின் ஃபங்க்ஷனு. இது ட்ராக்ஷன் டேபிள் அது டிவைஸ் டேபிள் மேலே படுக்க வச்சு பேஷண்ட்டை வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பைனல் கார்டில் எந்த ஏரியாவில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ பேஷண்ட்டுக்கு அந்த பகுதியில் பேலன்ஸ் பண்ணி டிவைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராக்ஷன் மெத்தடில் இது சிகிச்சை கொடுக்கும்போது கம்ப்யூட்டரைஸ்டு இந்த சிகிச்சை ப்ரோக்ராம் செட் பண்ண பிறகு அது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும். ஸ்பைனல் கார்டு வந்து சப்போஸ் லாக் ஆகியிருந்தால் ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுத்து ரிலீஸ் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு வரும். இதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷனு. அப்போ இந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி முக்கியமாக யாருக்கு கொடுக்கலான்னாக்கா டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டிருந்தாவோ அல்லது டிஸ்க் கம்ப்ரெஷன் சர்விக்கல் பல்ஜி சர்விக்கல் கம்ப்ரெஷன் தண்டுவடம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவர்களுக்கு இந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பி நல்லா பலனளிக்கின்றது. குறிப்பாக டிஸ்க் பல்ஜி இந்த உதாரணத்துக்கு L4 L5னாக்க இந்த டிஸ்கில் வந்து அழுத்தம் ஏற்பட்டால் அழுத்தம் ஏற்படுற போது தான் இந்த சயாட்டிக் பெயின் வந்து உண்டாக்குது. அப்போ அந்த சயாட்டிக் நர்வ் வந்து லாக் ஆகும்போது வலியை அதிகமாக உண்டாக்குகின்றது. அப்போ அந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் சிகிச்சை கொடுக்கும்போது அந்த நர்வ் லாக் ஆகியிருக்கக்கூடியது வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த சிகிச்சை முறையானது நல்லா பலனளிக்கின்றது. ஆகவே இந்த ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். இவற்றின் மூலம் எந்த ஒரு பின்விளைவோ பக்க விளைவோ ஏற்படுவதில்லை. குறிப்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து டிஸ்கில் ஏதாவது பல்ஜ் இருந்தாவோ அல்லது கம்ப்ரெஷன் இருந்தாவோ அல்லது டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருக்கா என்பதை கண்டறிந்து அதற்கான ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணி கரெக்டான முறையில் சிகிச்சை கொடுக்கும்போது ஸ்பைனல் கார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸிலிருந்து விடுபடுவதற்கும் சர்ஜரி இல்லாமல் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் வந்து சிகிச்சை கொடுப்பதற்கும் நல்லா பங்களிக்கின்றது. உங்களுக்கு ஏதேனும் தண்டுவடம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல அவேர்னஸுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.